கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளில் கர்த்தர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலை கேட்பார். இதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக இந்த சங்கீதத்துடைய பின்னணியை, அதாவது எப்போது பாடப்பட்டது என்று அறிந்து கொள்ளும்படியாக அடியேன் விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். வேத வசனமும் அதை தான் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த சங்கீதம் எப்போ பாடப்பட்டது என்று சொன்னால் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, தாவீதுக்கு 8 மனைவிகள் இருந்தாங்க. அதில் ஒரு மனைவியுடைய பெயர் ஆகீத். அவங்களுடைய மகன் பெயர் அதோனியா என்பவன். அவன் தாவீதுக்கும் சாலமோனுக்கு விரோதமாய் தனக்கென்று ஆட்களை சேர்த்து கொண்டு, என் தகப்பனாகிய தாவீதுக்கு பிற்பாடு நான் தான் இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா என்று சொல்லி விருந்து உபசரிப்புகள் சில ஆட்களை சேர்த்து கொண்டு நடத்தும்போது, இதை அறிந்த சாலமோன் தாயாரும் பட்சேபாலும் அந்நாட்களில் தீர்க்கதரிசியாய் காணப்பட்ட நாத்தான் வேலும் தாவீதிடத்தில் போய் கேட்குறாங்க, தாவீதே, அதோனியா ராஜாவா வருவான் என்று நீர் அறிவித்தீரோ என்று கேட்டபோது தாவீது சொல்லுகிறார், இல்லை, எனக்கு பிற்பாடு என் மகனாகி சாலமோனே இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜாவாக இருப்பான் என்று சொல்லி உறுதியாக சொன்ன பிற்பாடு, அதாவது காலங்கள் தாமதித்தா நிலைமை மோசமாயிடுமே என்று சொல்லி தாவீது நினைத்து உடனே சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி மேலதாளத்தோடு கீகோன் ஆற்றண்டையில் கொண்டு போயிட்டு சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அரண்மனைக்கு வந்தவுடனே தாவீது மகா சபையாரை கூடி வர செய்தார். இந்த மகா சபையாரை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னா, 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா, தாவீது சொல்லுகிறார், எனக்கு பிற்பாடு யார் தேவாலயத்தை கட்டுவான், எனக்கு பிற்பாடு இஸ்ரவேலுக்கு யார் ராஜாவாக இருப்பான் என்று அறிவிப்பதற்காக மகா சபையாரே தாவீது கூடி வர செய்கிறார். இந்த மகா சபையார் என்று சொன்னால் யார் யார் அதில் பங்கெடுப்பார்கள் என்று சொன்ன தேவ பிள்ளைகளை, கோத்திரங்களுக்கு 12 கோத்திரங்களுடைய தலைவர்களும் 12 தலைவர்களும் பங்கெடுப்பாங்க. ராஜாக்களை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் சொத்துக்களை விசாரிக்கிறவங்களும் சகல பிரபுக்களும் பிரதானிகளும் பலசாலிகளும் சகல பராக்கிரமசாலிகளும் எல்லாரையும் தாவீது எருசலேமில் கூடி வர செய்து, அதுக்கு பேர் தான் மகா சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு இதை அறிவித்த முழு தேசத்திற்கும் அறிவித்ததாக பொருளாக காணப்படும். ஏனென்று சொன்னால், இவங்க போயிட்டு அங்கங்கே அவர்களுக்கு என்ன பண்ணால் இப்போ 12 கோத்திரத்தார் தலைவரை கூப்பிட்டாரு. ரூபன் கோத்திரத்தின் தலைவரை கூப்பிட்டு இருக்கிறாரு. அவரிடத்தில் சொன்னவனே அவர் தன்னுடைய கோத்திரங்களுக்கு என்ன பண்ண அறிவிப்பார். ஆகவே மகா சபையாருக்கு அறிவிக்கும் போது அது முழு தேசத்திற்கும் அறிவித்ததாக இருக்கிறது. அறிவித்து தாவீது தன் சாலமோனுக்கு சில அறிவுரைகளை சொல்லுகிறார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9-10 வரைக்கும் சாலமோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவர் எல்லாருடைய இருதயங்களும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். சாலமோனே, நீ கர்த்தரை தேடினா அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டா கர்த்தரும் உன்னை விட்டு விடுவார் என்று சொல்லி சாலமோனுக்கு சில புத்திமதிகளும் அறிவுரையும் சொல்லி, மகா சபையாருக்கு முன்பதாக சாலமோனுக்கு அறிவுரையாக பாடப்பட்ட சங்கீதம் தான் 40ஆம் சங்கீதம். இந்த 40ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார் சாலமோனை பார்த்து, சாலமோனே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சவுலால தாவீது துரத்தப்படும் போது
10 வருஷம் காடுகளில் மாகோன் வனாந்தரம், யூதயா காடு, யூதயா வனாந்தரம் என்று சொல்லி 10 வருஷம் காடுகளில் அலைந்து திரிந்தார் தாவீது. 2 விஷ சவுல கர்த்தரே ஒப்பு கொடுக்கிறார் தாவீதிடத்தில். தாவீதோடு கூட இருக்கிற அபிஷாய் என்கின்ற ஒரு மனுஷன் சொல்லுகிறான், தாவீதே, கர்த்தர் உன் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார் என்று ஆண்டவர் சொன்னாரே, இப்போது ஒப்பு கொடுத்திருக்கிறார். சவுலை நீ கொன்றுவிடு என்று சொன்னவுடனே தாவீது இந்த காரியத்தை செய்யல. நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேலே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேலே என் கையை போடுவதில்லை என்று சொல்லி, கர்த்தரே இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தார். கர்த்தர் சவுலிடத்தில் சாயல, அதாவது தாவீதிடத்தில் சாய்ந்து தாவீதுடைய கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது கர்த்தருக்காக காத்திருந்ததுனால தாவீதுக்கு விரோதிகளாய் காணப்படுகிற தாவீதை பட்சிக்க நினைத்த அவர்கள் பக்கம் கர்த்தர் சாயல, சவுலு பக்கம் சாயல, கோலியாத்து பக்கம் சாயல, பெலிஸ்தர் பக்கம் சாயல. எல்லா நாட்களிலும் கர்த்தர் தாவீது பக்கமே சாய்ந்து தாவீதுடைய கூப்பிடுதலை கேட்டு தாவீதுக்கு கர்த்தர் சகல காரியங்களிலிருந்தும் விடுதலையாக்கி என் தேவனாகி கர்த்தர் பாதுகாத்தார். இதை தான் சாலமோனுக்கு சொல்லுகிறார், சாலமோனே, நீ பொறுமையுடன் காத்திருப்பாயனா கர்த்தர் என்னிடத்தில் சாய்ந்தது போல உன்னிடமாய் சாய்ந்து உன் கூப்பிடுதலை கேட்பார் என்று சொல்லுகிறார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளில் இருக்கிறீங்களா, துக்கத்தில் இருக்கிறீங்களா, வெளியே சொல்ல முடியாத நிந்த, அதாவது அவமானத்தில் காணப்படுறீங்களா, இல்லை பாரம் அதிகமாக இருக்கிறதா, எதிர்ப்பு அதிகமாய் காணப்படுகிறதா, நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேனா ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். உன்னிடமாய் கர்த்தர் சாய்வார். உன் எதிராளிகளுக்கு கர்த்தர் தக்க பதில்களை என் தேவனாகி கர்த்தர் தருவார். இதை தான் யாத்திராகமம் 14:14 மோசே சொல்லுகிறார், நீங்கள் போய் பேசாமல் இருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். ஆக கர்த்தர் நம் பக்கம் சாய வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரிடத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் கோலியாத்து பக்கமோ சவுலு பக்கமோ தாவீதை விரோதித்த பெலிஸ்தர் பக்கமும் சாயல, தாவீது பக்கம் தான் சாய்ந்தார். கர்த்தர் உன் பக்கம் சாய்ந்து உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமேன். காத்திருப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.